கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1255 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 140:12 நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். என் தொழில் சிறுமைப்படுத்தப்பட்டு விட்டதை, என் குடும்பம் சிறுமைப்படுத்தப்பட்டு விட்டதை, என் பிள்ளைகள் சிறுமைப்படுத்தப்பட்டு விட்டார்களே, என் சரீரம் வியாதியினால் சிறுமைப்படுத்தப்பட்டு விட்டதை, என் வேலை உடன்படிக்கிறவர்களால் அதிகாரிகளால் சிறுமைப்படுத்தப்பட்டு விட்டதே, என் கல்வி சிறுமைப்படுத்தப்பட்டு விட்டதே, என் வியாபாரம் என் தொழில் சிறுமைப்படுத்தப்பட்டு விட்டதே. இப்படி ஏதோ ஒன்று உங்களை சிறுமைப்படுத்தி இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டதனுடைய காரணமாகிய வழக்கை கர்த்தரே அறிந்து விசாரிப்பார். உங்களை மனிதர்கள் சத்துருக்கள் சிறுமைப்படுத்தி இருக்கலாம், அல்லது நீங்களே சிறுமையானவர்களாய் இருக்கலாம். தொழிலிலே, வியாபாரத்தில், குடும்பத்தில். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் அதுதான். கிதியோன் சொன்னான், என் குடும்பத்திலும் என் வீட்டிலும் நான் எளியவன் சிறியவன் என்று சொன்னான். ஆனால் கர்த்தர் சொன்னார், உன்னை கொண்டுதான் மீதியானியர்களை முறியடிப்பேன் என்று சொன்னார். இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னை கொண்டுதான் தேவன் உன் சத்துருக்களை முறியடிக்க போகிறார். எப்படி தெரியுமா? நீ கர்த்தருக்குள் வைத்திருக்கிற விசுவாசம், உன்னுடைய ஜெபம், உன்னுடைய கண்ணீர் உன் தோல்விக்கு காரணமான காரியங்களை முறியடித்து போட்டுவிடும். நீ ஜெயம் பெறுவாய், நீ ஜெயம் பெறுவாய், நீ ஜெயம் பெறுவாய். கர்த்தர் உன் நியாயத்தை விசாரிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, சிறுமையானவனின் வழக்கை விசாரிக்கிற தேவன், நியாயத்தை விசாரிக்கிற தேவன், இன்றைக்கு யார் யார் எந்த சூழ்நிலையில் சிறுமைப்படுத்தப்பட்டார்களோ அவர்களுடைய வழக்கை விசாரித்து நியாயம் வழங்குவீராக, வெற்றி வழங்குவீராக, ஜெயம் வழங்குவீராக. மகளே, மகனே, நீ ஜெயம் பெறுவாய், ஜெயம் பெறுவாய். உன் கண்ணீர் ஆண்டவருடைய பாதத்திலே மரியாளின் கண்ணீரை போல விழுந்திருக்கிறது. நீ ஜெயம் பெற்றுவிட்டாய், ஜெயம் பெற்றுவிட்டாய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.